இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேவை வந்து தெப்பக்குளம் போய் தான் கொண்டாடினேன். இந்த வருஷம் மட்டும் இல்லை, எந்த வருஷமும் நாங்கள் தெப்பக்குளம் தான் போவோம். மதுரையில் அதுதான் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற பிளேஸ். ஆல்சோ வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தம்பிங்களை கூப்பிட்டு போனால் நல்லா குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க. நிறைய கேம்ஸ் இருக்குமா, ஸோ நிறைய விளையாடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். ஓரளவு சாப்பிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்மளுக்கு வந்து காசு அந்தளவுக்கெல்லாம் செலவாகாது. இந்த ஒவ்வொரு கேமுக்குமே 50 ருபீஸ், 30 to 50 ருபீஸ் தான் சார்ஜ் ஆகும். ஸோ 2 பேருமே ஒரு 3 கேம் வந்து விளாண்டாருங்க. அப்புறம் இந்த விளையாட்டு ஜாமான் கேட்டாருங்க. நான் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டு, ஏன்னா வாங்கிட்டு வந்த ஒரு செகண்டில் உடச்சிட்றானுங்கன்னு சொல்லி இந்த தடவை எதுவுமே வாங்கி கொடுக்கல. என் வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, என்னன்னு தெரியல, த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி விலாக்ஸ் எல்லாமே மதுரையிலேருந்து நான் போடுவேன். அப்புறம் நிறைய கேம்ஸை தம்பிங்க விளாண்டானுங்க. இந்த இதில் போய் சின்னவன் வந்து சும்மா ஏற்றி விட்டேன். அதில் ஓரளவு கொஞ்சம் நேரம் விளாண்டா. இந்த பால்ஸில் விளையாடும் போது அந்த குட்டி பாப்பா, இவனை விட ஒரு கொஞ்சம் கம்மி போல் அந்த பாப்பா வயசு, இவன் போட்டு அந்த பாப்பாவை அடிக்க, திருப்பி அந்த பாப்பா அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்தளவுக்கு அதுவும் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்துச்சு. நல்ல ஆட்டம், 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. ஸோ தெப்பக்குளம் அடிக்கடியெல்லாம் போக மாட்டோம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா, இல்லாட்டி ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒருக்கா தான் போவோம் மேக்ஸிமம். இந்த மாதிரி அப்புறம் இந்த சாக்லேட் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சித்திரை திருவிழாலே இந்த ஜவ்வு மிட்டாய் சாக்லேட் தான். இது ஜவ்வு மிட்டாய் சாக்லேட் இல்லை, இது வந்து ரோஸ் மிட்டாய். எனக்கு பேரே மறந்து போட்டு சின்ன வயசில் எப்படி சொல்லுவேன்னு. பட் இந்த சாக்லேட் சாப்பிட்டா லிப்ஸ் எல்லாமே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆயிரும் சொல்லி சின்ன வயசில் இதை தான் சாப்பிட்டுருப்போம். சித்திரை திருவிழானாலே இந்த சாக்லேட் தான் மேக்ஸிமம் வச்சு விற்பாங்க. நல்லாயிருக்கும், இனிப்பாக. மதுரைக்காரவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சாக்லேட். நாங்கள் சித்திரை திருவிழாவுக்கு இந்த சாக்லேட் வாங்கி வச்சுட்டு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்ருப்போம். அழகர் பார்க்க போகிறப்ப இருக்கும். அப்புறம் அருண் ஐஸ்கிரீம், அருண் இல்லை அமுல் ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. 30 ருபீஸ் தான், பட் ஒர்த்து, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்னால் நம்ம வந்து விரதம். ஸோ அதனால் வந்து போன வருஷமும் வேலண்டைன்ஸ் டேக்கு தெப்பக்குளத்துக்கு போனப்போ வெஜ்ஜில் தான் சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் எனக்கு ஒரு தோடு பார்த்தேன், ஒரே ஒரு ஸ்டெட்டு நல்லா இருந்துச்சுன்னு அதை வாங்கிட்டு அவ்வளோதான். தம்பி லாஸ்ட்டாக இந்த கேம் விளையாடிட்டு அடித்து மண்டையில் அடித்து கூப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரையிலேருந்து நிறையா விளாக்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நிறைய ரெசிபிஸ் வரும். அப்புறம் அவ்வளோதான். தேங்க்யூ ஆல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.